வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். இறை சாதனை மார்க்கத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் இந்த இனிய மாலை வேளையில் வணங்கியும் வாழ்த்தியும் மகிழ்ச்சியடைகின்றேன். நீண்ட காலமாக நீங்கள் ஒவ்வொருவரும் அனைத்து யோகா பயிற்சிகளையும், தியானம், ஆன்மீக சிந்தனைக்குரிய விளக்கங்கள் இவற்றையெல்லாம் கேட்டும் செய்தும் வருகின்றீர்கள். இப்ப என்ன கேட்டுக்கொள்ளணும் மனசுல அப்படின்னா, இதனால எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு ஒரு கேள்வி அடிக்கடி கேட்கணும். எப்போதுமே ஒரு ஒன்றை நோக்கமாக வைத்து சில பல செயல்களை செய்யும் போது விளைவு என்ன? ஏன்னா செய்வதே விளைவுக்காகத்தான். அப்போ யோகா செய்யறோம், தியானம் செய்யறோம், குரு மூலமாக பல விளக்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால என்ன ஆச்சு, விளைவு அப்படின்னு ஒரு கேட்டுக்கணும். என்ன விளைவு அமையணும் என்று கேட்டீங்கன்னா, நிலைத்த அமைதி, கான்ஸ்டன்ட் பீஸ், நிலைத்த அமைதி, நீடித்த மகிழ்ச்சி இருக்கான்னு பாருங்க. வெளியில நிறைய விஷயங்கள் நடக்கும், உங்களை கலங்க வைக்கிற, கவலைப்பட வைக்கிற, அச்சம் பண்ண வைக்கிற, பீதியை கிளப்புகிற பலவிதமான பிரச்சனைகள் சூழும். வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் வரும். பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும். ஆனால் எந்த பிரச்சனையும், அது எந்த பிரச்சனைனாலும் நான் துன்பப்படலை, நான் அமைதியாத்தான் இருக்கேன், சமாதானமாத்தான் இருக்கிறேன், எனக்கு அது இல்லை இது இல்லை, ஆனாலும் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். இந்த இடத்துக்கு இதான் மையம், சென்டர் கோர். இந்த மையத்துக்கு வந்துட்டோமான்னு பாருங்க. இல்லைன்னா ஏன், இன்னும் என்ன வேணும் அப்படின்னு சில பல கேள்விகளை கேட்டுக்கொள்ளணும். நமக்குள்ளேயே கேள்வி கேட்கணும், ஏன் என்று கேட்கணும், விடையை நாமே தேடணும். கேள்வியும் நீயே, பதிலும் நீயே. ஆனா உள்ள அமைதியா உட்காந்து கொஞ்சம் கண்ணை மூடி ஏன் ஏன் என்று கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா உள்ள இருந்து பதில் வரும். இதுல தன்னை உணர்ந்தவர்கள், ஞானிகள் சொல்லக்கூடிய கருத்து, என்ன பயிற்சி பண்ணாலும் பலவிதமான யோகா மார்க்கங்கள் இருக்கு, விளக்கங்கள், விதவிதமான விளக்கங்கள், இறைவனை பற்றி, இயற்கை பற்றி, வாழ்க்கையை பற்றி எல்லாம் நம்ம கேட்கிறோம். ஆனா இப்ப நான் சொன்ன நிறைத்த அமைதி, நீடித்த மகிழ்ச்சி, புறவன் எப்படி இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு இடத்தை நாம அடையுமா? ஞானிகள் சொல்வது அகத்தை உணர வேண்டும். ரியலைசேஷன் ஆஃப் ட்ரூத் ஆர் செல்ஃப். சுயம்னு சொல்றமே அது அகம், நான் சொல்றமே அது புறம். ரெண்டு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன், கவனமா எடுத்துக்கணும். நமக்கு ரெண்டு இருக்கு. ஐ என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் நான், செல்ஃப்னு சொல்லுவோம் சுயம். இந்த ரெண்டும் ஒரே இடத்தை குறிக்குதான்னா இல்லை, கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. சுயம் என்பது ஆழ்நிலை, நான் என்பது எழுச்சி பெற்ற புறநிலை. அது புறமனம், ஆழ்மனம் என்று சொல்றோமா இல்லையா? அந்த ஆழ்மனம் சுயம், புறமனம் நான். இப்போ நீங்க சும்மா பிராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க. நாம காலையில கண் விழிச்சில இருந்து இரவு தூங்குற வரைக்கும் புறத்தே தானே இருக்கிறோம். 5 புலன்களும் புறத்தை பார்க்குது,
இல்லையா? நமக்கு வேண்டியதெல்லாம் பொறுத்த இருந்து தான் கிடைக்குது. சாப்பாடு, தண்ணி, உடை, வாழ்க்கை துணை. நாம உயிர் வாழ்வதற்கு, சௌரியமா உயிர் வாழ்வதற்கு நம்ம வேண்டியதெல்லாம் வெளியிலிருந்து தான் கிடைக்குது. ஆகவே இந்த நான் வெளியே பயணிக்கும். நான் அதை பயணிக்கும்னு கூட சொல்ல மாட்டேன். மேயும். மேய்தல். புறமணம் இருக்கேன் மாடு மாதிரி மேயும். மாடு எப்படி மேயும்? நுனிப்புல் மேயும். அதுக்கு அர்த்தம் அங்க இருக்கிற அந்த புல்லை முழுமையா சாப்பிட்டாது. நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு அக்கறையை பார்க்கும். அது மனசுல நினைக்கும், இக்கரைக்கு அக்கறையில பச்சை பச்சேன்னு இருக்கு, நிறைய புல் இருக்குன்ட்டு அங்க ஓடுமா. அங்குமே கொஞ்சம் நுனிப்புல் மேயுமா, இன்னொரு பக்கம் பார்க்கணும், அங்க ஓடும். இதே போல இந்த நான் அல்லது மனம் புறத்தே எதையும் முழுமையாக அனுபவிக்காம தேடிக்கிட்டே இருக்கும். கிடைச்சதை முழுமையா அனுபவிக்கல, கிடைக்காததை தேடிட்டு இருக்கும். ரெண்டு விஷயம் அங்க நடக்குது மனசுல. ஏதோ கிடைச்சிருக்கு, வாழ்க்கை துணை கிடைச்சிருக்கு, எல்லாமே கிடைச்சிருக்கு, அடிப்படை வசதிகளும் கிடைச்சிருக்கு, சாப்பாடு பண்ணி கிடைக்குது. அந்த சாப்பாடையாவது நம்ம ருசித்து ரசித்து மெதுவா மென்னு முழுமையா சாப்பிட்டுருக்கோமானா இல்லை. ஆண் பெண் நட்புல முழுமையா ஈடுபட்டோமா இல்லை. அதாவது புலன் இன்பங்களில், புறம் சார்ந்த இன்பங்களில் நாம முழுமையாக ஈடுபடாம, அனுபவிக்காம, முழுமையான இன்பத்தை பெறாம அதுக்கு முன்னாடி இன்னொன்னு நான், இன்னொன்னு இன்னொன்னு இன்னொன்னு. இப்ப என்ன ஆயிடும்? வயதாயிட்டே போகும். மனசுக்கு திருப்தி கிடைச்சிருக்காது, ஒரு நிறைவு கிடைச்சிருக்காது. மாறா சோர்வும் சலிப்பும் தான் மிஞ்சும். வயது போக போக அதுதான் மிஞ்சும். அப்போ வாழ்க்கை ஒரு அர்த்தம் இல்லை அப்படின்னு புரியும். நம்ம வாழ்ற வாழ்க்கை என்ன? புறம் சார்ந்த வாழ்க்கை, மெட்டீரியல் லைஃப் என்று சொல்றோம். பொருள் சார்ந்த, புறம் சார்ந்த வாழ்க்கை. அப்கோர்ஸ் ஒரு அதிகபட்சம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா வெளியிலிருந்து தானே உணவு கிடைக்குது. முதல் தேவை உயிர் வாழ்வதற்கு உணவு. நாம் விலங்கா இருக்கும்போதும் சரி, ஆதிகால மனிதனா இருக்கும்போது சரி, காலம் தோன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாம புறம் சார்ந்துதான் வாழ முடியும். ஆனால் அகம் என்று ஒன்று இருக்குன்னு பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையை, எல்லாருடைய வாழ்க்கை முறையும் அந்த பொருள் சார்ந்த வாழ்க்கை. பொருளில்லா, பொருள் இல்லைன்னா இவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆகவே பொருளை தேடுவது, சேமிப்பது, கட்டி காப்பது என்கிற ஒரு வாழ்க்கை முறை, தவறான வாழ்க்கை முறை ஏற்பட்டு போச்சு. எப்போதுமே எந்த ஒரு விஷயத்துக்கும், ஒரு பொருளுக்கும் சரி, ஒரு நிகழ்வுக்கும் சரி, அகம் புறம் என ரெண்டு இருக்கும். இப்ப நம்ம மனசு எடுத்துக்கிட்டீங்கன்னா, புறம் இருக்கு புறமனம், அகம் இருக்கு ஆழ்மனம் அல்லது அகமனம். ஆனா அந்த மனதை சாதாரணமா மனிதர்கள் உணர்ந்தது இல்லை. இது எப்படி இருக்குன்னா, ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கங்கள்னு சொல்லுவாங்க. டூ சைட்ஸ் ஆஃப் எ காயின். பல விஷயங்களுக்கு அந்த உதாரணம் சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கு ரெண்டு இருக்கு, அகம் புறம் என்று ரெண்டு பக்கம். இப்போ நீங்க ஒரு ரூபா நாணயத்தை ஒரு கடையில கொடுக்குறீங்க. அவன் என்ன பண்ணுவான்? ரெண்டு பக்கமும் திருப்பி பார்ப்பான். ரெண்டு பக்கமும் சரியா இருந்தாதான் அது நாணயம் செல்லுபடி. நாணயம்னா செல்லுபடி ஆகும். நாணயஸ்தன் சொல்றோமா இல்லையா? ஒருத்தரை பார்த்து நாணயஸ்தன், நாணயம் செல்லுபடி ஆகும். எப்போ ரெண்டு பக்கம் சரியா இருக்கும். ஒரு பக்கம் சரியா இல்லைன்னா பைசாவை திருப்பி கொடுத்துருவான். அது மாதிரி மனிதனுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு, அகம் புறம். ரெண்டு பக்கத்தையும் அவன் அறிந்திருந்தால்தான் அவன் நாணயஸ்தன், செல்லுபடி ஆவான். சமுதாயத்துக்கு அவன் செல்லுபடி. செல்லுபடினா மதிப்பு மிக்கவன், போற்றுவார். நமக்கு நாமே போற்றிக் கொள்வோம், ரெண்டு பக்கத்தையும் தெரிந்திருந்தான். ஆனா என்ன ஆகி போச்சு? ஒரு பக்கம் தெரியுது, மறுபக்கம் தெரியல. ஆகவே மனசுல ஒரு இம்பேலன்ஸ்டு ஸ்டேட், சமநிலை இழந்த ஒரு மனம் உருவாகிட்டே இருக்கு. இன்னைக்கு அந்த மனம் தான் இன்னைக்கு சமநிலை இழந்த மனம், பிளக்சுவேட்டட் மைண்ட்.
துன்பத்துக்கு தான் காரணம். புறம் சார்ந்த வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ விஷயங்களை பெருக்கி இருக்கிறோம். விஞ்ஞான அறிவு கொண்டு விஞ்ஞான சாதனங்கள், மின் சாதனங்கள், எல்லா விதமான சாதனங்களும், வாழ்க்கை வசதி பொருட்களும் நமக்கு நிறைய இருக்கு இல்லையா? ஒரு உன்னதமான வாழ்க்கை தரம் பெற்றது. இதை விட வேற வாழ்க்கை தரம் என்ன இருக்கு? ஏசி பெட்ரூம் இருக்கு, கையில விளக்கூட செல்போன் இருக்கு, அதை பற்றி பல விஷயங்கள் நமக்கு தெரியும். வாழ்க்கை துணை இருக்கு. முன்னாடி மாதிரி இல்லை, பழைய சோறு சாப்பிட்டு வாழ்ந்த காலங்கள் உண்டு, கஞ்சி மட்டுமே குடித்த காலங்கள் உண்டு. சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு தற்காலத்துல பொருளாதாரத்துல முன்னுக்கு நிக்கிறோம். இன்னும் யாரும் வறுமையில இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் உழைச்சா டெய்லி 1500 ரூபாய் எளிதாக சம்பாதிக்கலாம். இப்படி எல்லா விதமான வசதிகளும் வாழ்க்கை தரமும் பெற்ற பிறகும் ஏன் மனசுல திருப்தி இல்லை? ஏன் நிறைவு வரல? ஏன் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைக்கல நீடிக்கலன்னு கேட்டா, இந்த மைண்ட் இப்போ இம்பேலன்ஸா இருக்கு. சமநிலை இழந்த மனம். எப்போ அமைதி சித்திக்கும்னு கேட்டீங்கன்னா, மனம் சமநிலை அடையும். நான் தான் அடிக்கடி சொல்வேன், ஒரு இறை வாக்கு, சமாதானம் அடைகிறவன் பாக்கியவன். சமாதானம் என்ன? மன சமநிலை அடையும். எப்போ சமநிலை அடையும்? அகத்தையும் உணர்ந்து அறிந்தால் மட்டும். இன்னைக்கு அகத்தை உணரல. ஆனா நம்ம வேத வாக்கு என்ன? அகம் என்பது, அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா, பிரம்மம் என்றால் ஏக பரம்பொருள். அப்ப அகம்னு சொல்றோம், உள்ளேன்னு சொல்றோம். ஆனா அதை உணரும் போது அது அகம் அல்ல, புறமும் அல்ல, அது ஏகானந்தம். சுற்றுமா அந்த உடல்ல அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த உடலை எடுத்திருப்பது இறைவன். நீ நான் சொல்றோம், இல்லை இல்லை, ஏக வஸ்து, ஏகானந்த சொரூபி தெய்வம், அது இந்த உடலை எடுத்திருக்கு. ஆனா காலப்போக்கில் மனித உடலை எடுத்த பிறகு ஒரு சில பல அறியாமைகளும் அங்க நடந்துட்டு இருக்கு. அறிவினுடைய பயணத்துல அறிவு முழுமையடையாத காலம் மனிதனாக பிறந்து ஆறறிவு பெற்றிருந்தாலும் கூட இன்னும் ஆறறிவுல முழுமையடையல. அப்போ ஒரு குழப்பம் இருக்கத்தான் செய்யும். இங்கதான் குரு ஒரு சீடனுக்கு உபதேசம் கொடுக்கும் போது, எப்பா அகம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஒரு அணுவை எடுத்தா கூட அதுக்கு புறம் அகம்னு ரெண்டு உண்டு. புறத்திலே சுழலும், அகத்திலே அடக்கமாக இருக்கும். இருப்பும் இயக்கமும், சிவமும் சக்தியும். அந்த சிவம் என்று சொல்லக்கூடிய இருப்பு நிலை இருக்கே, அகம், அது ஏக பிரம்மம், பிரம்மாஸ்மி, ஏகானந்த சொரூபம். அப்போ அதையும் உணர்ந்துட்டோம்னு சொன்னா நமக்கு ரெண்டு கிடைக்குது. புறவாழ்விற்கு வேண்டிய பொருளும் கிடைக்குது, அகத்திலே அமைதியும் ஆனந்தமும் நிலைத்திருப்பதற்கு அருளும் கிடைக்குது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. ஆனா இப்போ ஒரு தவறான வாழ்க்கையை தெரியாம வந்துவிட்ட காரணத்தினால இந்த அகம் பிரம்மம்னு சொல்ற இடத்துல என்ன இருக்குன்னா அகம்பாவம் இருக்கு. அவன் சொல்லுவான், சில மனிதர்களை பார்த்துட்டு அகம்பாவம் பிடிச்சு அலையதான்பா, அவனுக்கு ரொம்ப அகம்பாவம் ஜாஸ்தி. அப்படின்னா என்ன அகத்துல? அப்படி என்ன பாவம் அப்படின்னா, அகம் பிரம்மந்தான், அகம் பிரம்மந்தான். ஆனால் அந்த பிரம்மமா அகத்துல இருக்கிற அறிவு இருக்க கான்சியஸ்னஸ், உள் உணர்வு, அது எழுச்சி பெறுகிற போது நம்முடைய பழக்க பதிவு, சஞ்சித பிரார்த்த கர்மம் இருக்குல்ல, அந்த கர்மால என்ன இருக்கோ அதை தழுவிதான் வெளியில வரும். நல்லா கவனிக்கணும். பிரம்மம் பதிவை தழுவி நான் என்கிற எண்ணத்தோடு எழுச்சி அடையும் போது அதை தன்முனைப்பு, ஈகோன்னு சொல்றோம், பாவம்னு சொல்றோம். என்ன பாவிக்குது? தன்னை பிரம்மமா உணராத காரணத்தினால தன்னை இன்னொன்றாக பாவிக்குது. இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்கள ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரன் வச்சுக்கோங்க. நீங்க மன்றத்துக்கு வர்றீங்க, தவ மையத்துக்கு வர்றீங்க. வரும்போதே அந்த பணக்கார திமிருன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா,
ஏன்னா நீங்க விலை கூர்ன கார்ல வந்து இறங்குவீங்க. மற்ற சக அன்பர்கள் ஒருத்தர் ஸ்கூட்டர்ல வராரு, ஒருத்தர் சைக்கிள்ல வராரு, ஒருத்தர் நடந்து வராரு. உங்களை அறியாமலே நான் மிகப்பெரிய பணக்காரங்கிற பாவம் இருக்கும். அப்ப இந்த பாவத்துல உங்களுடைய நடை உடை, அந்த பாடி லாங்குவேஜ், பேசுற ஸ்டைலு எல்லாமே அந்த பணக்கார பாவத்திலேயே வேலை செய்யும். அல்ல, மன்றத்துக்கு சில அன்பர் வராங்க. அவர் மெத்த படித்தவர், மிகவும் மெத்த படித்தவர், எம்பிபிஎஸ் எம்எஸ் வச்சுக்கலாம். அதுவும் அந்த ஊர்ல அவர் ரொம்ப ஃபேமஸ் டாக்டர். அவரும் செல்வம் நிறைய இருக்கு. அவர் எப்படி வருவாரு? ஒரு டாக்டராகத்தான் உண்டு. அந்த டாக்டருக்கும் சொல்லக்கூடிய கௌரவம். ஏன்னா நம்ம சமுதாயம் சிலருக்கு கௌரவம் கொடுத்து வச்சிருக்கோம். ஆக்சுவலா அது போலி கௌரவம். டாக்டருக்குன்னு ஒரு கௌரவம், நிறைய படிச்சவனுக்கு. அந்த ஒப்பிட்டு பார்த்து நம்ம விட மேல இருக்கிறவங்களுக்கு நாம ஒரு போலி கௌரவம் கொடுக்குறோமா? அந்த கௌரவத்தை வாங்கி வாங்கி அந்த மனசு என்ன பண்ணிடுச்சு, அந்த போலி கௌரவத்துக்கு அடிமையாகி தன்னை ஒரு இன்னாரா பாவிக்கு. ஒரு கூட்டம், ஊர்ல ஏதோ பிரச்சனை, கலெக்டர் கார்ல வந்து இறங்குறாரு, எஸ்பியும் வராரு, நிறைய போலீஸ் எல்லாம் வருது. அந்த கலெக்டர் அங்க வரும்போது அந்த அதிகார தோரணை இருப்பாரு, நான் கலெக்டர். அந்த நான் வெறும் நானாக நிக்கல, கலெக்டர், ஐ ஆம் சோ அண்ட் சோ. அப்படிதானே? அப்போ புறத்தேர்ந்து பெற்ற கல்வி, செல்வம், பதவி இதெல்லாம் ஒரு இல்லாத நானை உருவாக்குது. இப்போ நான் சொல்றது உண்மையிலே இல்லை, அது பாவம். உண்மையான நான் எப்படி இருக்கு? அது அகத்துலதான் இருக்கும், புறத்துல இருக்க முடியாது. நான் செல்ஃப். இப்ப பாருங்க, இங்கதான் செல்ஃப் வருது. நான் செல்ஃப் நீங்க பாவிச்சுக்கணும். அகம் செல்ஃப்னா உள்ள சுயம். அது சுயம் டாக்டர் இல்லை, அது சுயம் கோடீஸ்வரன் அல்ல, அந்த சுயம் இன்ன மதம் இன்ன ஜாதி எந்த சாயமும் பூசப்படாத சுத்தர்மம். அது அந்த சுத்தர்மம் சுயம்னு சொல்றமே, அது எந்த ஒன்றினாலும் அழுக்கப்படாத சுத்த சைதன்யம். எந்த அடையாளம் கொண்டும் அது அறிய முடியாத சுத்த சைதன்யம். அந்த அகம் பிரம்மம் சுயம் எழுச்சி பெறுகிற போது, எண்ணங்களாக எழுச்சி பெறுகிற போது, அங்க என்ன ஆன்மாவில பதிவு இருக்கோ, அனுபவ பதிவு, அந்த பதிவை தழுவி வரும்போது நான் இன்னான், இன்னும் அதிகாரி. இங்க என்ன ஆயிருது? சுயம் நானாக மாறியது. ஒரு கன்வர்ஷனல் ஸ்டேட் ஆஃப் செல்ஃப். ஐங்கிறது கன்வர்ஷனல் ஸ்டேட் ஆஃப் செல்ஃப். இட் இஸ் நாட் ரியல் ஐ. இப்போ நான் சொல்றமே, அது சுயத்தினுடைய தன்மாற்ற நிலை, ஒரு மாயான்னு வைத்து. உண்மை மாயையா தன்னிலையில மாறிடுச்சு. அப்போ மனம் என்ன ஆயிடுச்சு? சமநிலை இழந்துடுச்சு. மனங்கிறது மையம்னு வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கு புறம் அகம். புறத்தை விஞ்ஞான அறிவு வளர்ச்சி பெறக்கூடிய அளவுக்கு புறத்தை அறிஞ்சிருக்கிறோம். ஆனா அகத்தை பற்றி ஒண்ணுமே அறியல. அப்ப விளக்கும் போது என்ன சொல்றோம்? உன்னுடைய அகம் பிரம்மாஸ்மி, தெய்வம். அது ஏகானந்த வஸ்து. வெறும் ஆனந்தம் இல்லை, ஏகானந்தம். அதாவது எல்லையற்ற. அந்த எல்லையற்ற உணர்வு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் கூட இருக்காது. உடலை அடிப்படையாக கொண்டு நான் என்கிற எண்ணம் இருக்காது, எனதுகள் என்கிற எண்ணம் இருக்காது. அங்க இந்த நான் என்றோ எனது என்றோ உடலை சார்ந்தோ மனதை சார்ந்தோ எதுவுமே இருக்காது. ஏன்? நீங்க இப்ப பாக்குறீங்க உலகம், அதுவும் இருக்காது. இருக்காது இன் சென்ஸ் எல்லாமே இருக்கும். உங்க உணர்வுக்கு ஏகம், ஏகானந்த உணர்வு, வேற ஒண்ணும் இருக்காது. நான்கிற எண்ணம் துளி கூட இருக்காது. ஒரு பியூர் கான்சியஸ்னஸ், சுத்த உணர்வு. எந்த வேற உணர்ச்சியால பாதிப்படையாத உணர்வு. இதுக்குதாங்க இந்த யோகம் பயின்றோம். நாம
சில டைம்ல நினைச்சுக்கிறோம் அற்பன்னு நினைச்சுக்குவோம். அற்ப மனுஷன், துஷ்டன், கீழானவன் அல்லது மேலானவன், உயர்த்தியோ தாழ்த்தியோ நம்ம நினைக்கிறோம். நாம உயர்வு தாழ்வு அற்ற சமநோக்கு நிலை. நமக்கு உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. ஏகத்துக்கு உயர்வு தாழ்வு கிடையாது, திசைகள் கிடையாது, காலம் கிடையாது. காலம் கடந்த, அதாவது திசை கடந்த, பொருள்தன்மை கடந்த, கடந்த கடந்த வாட் ஸ்டேட் ஆஃப் பியாண்ட்னஸ், ஒரு கடந்த நிலை. அந்த கடந்த நிலையை வார்த்தைக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா வார்த்தை வெரி லிமிட்டட். ஒரு லிமிட் மீனிங் தான் வார்த்தைக்கு. இது அன்லிமிட்டெட் மீனிங், எல்லையற்ற அர்த்தமுடையது. ஏக பரபிரம்மம், ஏகானந்த சுரூபம். அதுதான் உண்மையிலே நான், நீ, அவன், அவள், ஏன் அது இது எதுவா இருந்தாலும் சரி. ஒரு கல்லு கூட ஏக வஸ்து, ஒரு மலர், ஒரு புழு, அனைத்தும் ஏக வஸ்து. ஆனால் மனிதனை தவிர வேறு ஒன்றுக்கும் தன்னுடைய ஏக நிலையை உணர முடியாது. மனிதனிடம் எழுந்த 6வது அறிவு என்கிற சிந்தனை அவனுக்கு மட்டும்தான் முயன்றார். நீங்கள் தான் முயன்றீங்கன்னா, நான் முயன்றார். என்னுடைய தன்னிலைன்னு சொல்றமே, நமது நிலை, அதை உணர முடியும். உணரும் போது ஒரு அறிவில தெளிவும் முழுமையும் கிடைக்கும் போது ஆனந்தம் ஒன்று, பரவசம்னு சொல்றோமா இல்லையா? ஒரு மேஜிக் பார்க்க போறோம். நான் சின்ன பையனா இருக்கும்போதெல்லாம் போயிருப்போம். மேஜிக்கை பார்த்த உடனே மை காட், ஒரு ஆச்சரியம். இது எப்படி தெரியாது, எப்படின்னு தெரியாது. ஆனாலும் அங்க ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. மேஜிக்கை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆனா வியப்பும் இருக்கும். இது எப்படி, எப்படின்னு கேட்டு மகிழ்ச்சியா இருக்கும். அது மாதிரி அந்த ஏக நிலை அடையும் போது இது எப்படி, how it is possible, கேள்வி எழும், பதில் இருக்காது. மாறாக ஆனந்தம் இருக்கும். அதான் ஏகம் ஆனந்த சொரூபம். அவ்வளவுதான், அதுக்கு மேல அங்க ஒண்ணு அத பேச முடியாது. ஆனா அந்த ஒரு உணர்வை பெற்று இங்க வர்றோம். மனசு வரல. இப்ப இந்த மனம் அகத்தையும் உணர்ந்தது, புறத்தையும் உணர்ந்தது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அகத்துக்குள் புறமா, புறத்துக்குள் அகமா, அல்லது அகவேறு புறவேறு? இப்போ நமக்கு வெளியில தான் அந்த உலகம் இருக்கு, புறம்னு சொல்றோம். நமக்கு வெளியில இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் உலகத்துல, நான் உள்ள எத்தனோண்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கேன், பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிறேன். ஆனால் உங்க அகத்தை நீங்கள் உணரும் போது, நான் முதலே சொன்னேன், அது அகம் அல்ல, ஏகம். நீ ஏகம் என்கிற நிலையை அடையும் போது பிரபஞ்சம் உங்களுக்குள்ள வந்துடும். எதை புறம் என்று சொன்னீங்களோ அது அகமாகவும், எதை அகம் என்று சொன்னீங்களோ அது புறம்னு சொல்லல, ஏகமாகவும் தலைகீழ மாறிடும். அங்கதான் ஒண்டர். அப்பதான் நீங்க சொன்னீங்க, ஹவு இட் இஸ் பாசிபிள். மகிழ்ச்சி அந்த உணர்வுல தான் அந்த பாடலை சொல்லும் போது, நன்மை தரும் நவக்கோள்கள், நட்சத்திர கூட்டங்கள் நாடகத்தே காணுகின்றே நடனமாடும் காட்சியாய். பிரபஞ்சம் அவருக்குள்ள வந்துருச்சு. அப்ப அவர் எங்க போனாரு? உடலோட போக முடியுமா பிரபஞ்சம் கடந்து? இல்ல இந்த மனம் எண்ணங்களை எடுத்துட்டு போக முடியுமா? இல்ல. உணர்வு, எட்டர்னல் கான்சியஸ்னஸ். இப்போ இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ் சொல்றமே, உள்ளார்ந்த உணர்வு. அதை உணரும் போது அது எட்டர்னல் கான்சியஸ்னஸ், எக்ஸ்பேண்டட் கான்சியஸ்னஸ், உணர்வு. அங்க வார்த்தைகள்லாம் இல்லை. அப்புறம் மீண்டும் இந்த மனசு வருது, ரெண்டையும் உணர்ந்து வருதா, அதுக்கு தெரிஞ்சு போச்சு, அது தெளிவாயிடுச்சு, உறுதியாயிடுச்சு. அது அதுக்கு பிறகு அந்த கண்கள், அந்த ஞானியினுடைய கண்கள், அஞ்ஞானியோட கண் மேயும்.
திருடும், கள்ள புலனைந்தும். காதும் அப்படிதான். ஆனா இந்த சமநிலை அடைந்த மனசு எல்லாவற்றையும் தன்னை போல முழுமையா பார்க்கும். அந்த ஞான கண்ணுக்கு இருக்கிற குறை எங்கேயுமே இல்லை, துன்பம் இல்லவே இல்லை, பிரச்சனை இல்லவே இல்லை. எத்தனை கோடி இன்பம் அமைத்தாய் எங்கள் இறைவா இறைவா, எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பம், ஆனந்தம். ஒரு புழு நெளியுது, நம்ம ஒரு இடத்துல போய் உட்கார்றோம், வயலாண்ட போய் உட்கார்றோம், வரப்பு கிட்ட உட்கார்ந்துருக்கோம், கொஞ்சம் புழு மேயுது. கொஞ்சம் புழுவை கற்பனை பண்ணுங்க, அது எப்படி நடக்குது. அந்த புழு வேணா கையில பாதத்துல வச்சு பாருங்க எப்படி நடக்குது. சரி, அந்த மண்ணுல நடக்கும்போது மற்றபடி என்ன செய்யுது? மண்ணுக்குள்ள போகுது, வெளியில வருது, வெளியில வரும் மண்ணை உருட்டிட்டு வெளியில வருது. அந்த உழவனின் நண்பன் என்று மண்புழு சொல்லுவாங்க. உழவனின் நண்பன். ஏன்னா உழவன் ஏற்கொண்டு உழும்போது கீழ் உள்ள மண்ணை மேல, கீழ் அது மேலாம், மேலது கீழாம், ஆழ உழுது. இந்த புழு அதுக்கு தக்கவாறு, எப்படி ராமனுக்கு அணில், ராமேஸ்வரத்துல இலங்கை போறதுக்கு அணில் என்ன பண்ணிச்சு, அது மாதிரி இந்த புழு உழவனுக்கு ஏதோ பண்ணுது, உழவனின் நண்பன். அப்ப அந்த ஞானக்கன் அதை புழுவா பார்க்காது. இட்ஸ் நாட் புழு, ஏக பரபிரம்மம். அதான் பாரதி ஒரு பாடல சொல்றான், எழுத்தும் தெய்வம், எழுத்துக்கோலும் தெய்வம், எழுத்தும் தெய்வம். பென்சில் மட்டும் தெய்வம் இல்லையா, அல்லது வரக்கூடிய எழுத்து, அந்த வடிவு, வடிவு, நல்ல வார்த்தை, வடிவு. எங்க ஊர்ல ஒரு ஊர் இருக்கு, வடிவீஸ்வரம்னு ஒரு ஊர், நாங்க தான் பிறந்து வளர்ந்தேன். வடிவு ஈஸ்வரி ஒரு கோயில் இருக்கு, அழகம்மன் இருக்கும், அழகு அம்மன், ஈஸ்வரி. வடிவுன்னு அழகு, இலங்கையில நல்ல வடிவும், நல்ல அழகுன்னு கூட சொல்ல மாட்டேன், நல்ல வடிவு, செம்மையானது, வடிவு ஈஸ்வரன். இப்ப இவன் எல்லாத்தையும் வடிவா பார்க்கறான், ஈஸ்வரனா. கள்ள புலனைந்து காலா மணி விளக்கா மாறுது. யாருக்கு? தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். தன்னுடைய ஜீவனை அவன் ஏக வஸ்துவம் உணரும் போது, சிவலிங்கம் சொல்ல, லிங்கம்னா தோற்றம், சிவம் என்றால் எல்லையற்ற, அந்த எல்லையற்ற பரம்பொருள் அரூபமாகவும் ரூபமாகவும் இருக்கு. இவன் அதை உணர்றான். தன்னை தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். அந்த உணர்வு வந்த பிறகு கள்ள புலனைந்து காலாமணி வழக்கம். அது வரைக்கும் பார்க்க கூடாது, எட்டி எட்டி பார்த்த திருட்டுக்கள், திருட்டுக்காது. இப்போ அவன் தன்னை உண்மையா உணர்ந்த பிறகு அவன் பார்க்கறதெல்லாம் ஈஸ்வரன், ஐஸ்வர்யமா இருக்கு, அழகா இருக்கு. எதோ குறைன்னு சொன்னோமோ அது குறையல, நிறைய இருக்கு. இதுதான் ஞான பார்வை. இந்த ஞான பார்வை வந்த பிறகு வாழ்வு எப்படி இருக்கும் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் பாருங்க, நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்டுக்குவேன். கஷ்டப்பட்டு நம்ம மதன் தினசரி ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நீங்கள்லாம் அதை கலந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஒண்ணு சொல்லுவேன், நுனிப்புல் மேய்வது போல, மாடு மேய்துல அப்படி மேயக்கூடாது, ஆழமா போகணும், உங்களுடைய ஆழ் மனதுக்கு போகணும். அதான் ஆழ்நிலை பயிற்சி, இன்டென்சிவ் கோர்ஸ். உங்களுடைய ஆழ்நிலை, அது ஆழ்நிலை அடையும் போது அது ஆழ்னு சொல்ல முடியாது, ஏகம். அப்ப நீங்க அந்த அளவுக்கு வேதாத்திரி மகர்ஷி அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் அவர் கொடுத்த பயிற்சிகளையும் செவனை செய்யணும். தற்சோதனை ரொம்ப முக்கியம், தற்சோதனை செய்யணும், அகத்தாய்வு செய்யணும். அவருடைய தத்துவ விளக்கங்களை 100க்கு 100 புரியும்படிக்கு ஆசிரியர்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்ட பிறகு புரிந்ததை உணர்ந்து கொள்ளணும். ரியலைசேஷன், அதான் மோஸ்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா பாக்கி வேகமா ஓடுது, நாம எஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. நான் 2 வருஷத்துல ரிட்டையர்ட் ஆகணும் சார், அப்புறம் பார்த்துக்கிறேன்,
இல்லை பிள்ளைக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், அப்புறம் பார்த்துக்கிறேன். காலம் வேகமா ஓடுது. காலம் வேற காத்து கொண்டு இருக்கிறான். நமக்கு காலம் எப்போன்னு தெரியாது. இன்னைக்கு மாலையில கூட நான் டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 4 வாயில டீயை குடிச்சிட்டு சிந்திக்கிறேன். மகிழ்ச்சி காலம் எனும் 4 வளம்னு சொன்னாரு. அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னா? ஒரு டைம்லெஸ் டைம் இருக்கு. டைம்லெஸ் டைம். அதுக்கு அர்த்தம் இறந்த காலம் வருங்காலம் சொல்ல முடியாம அப்படி ஒரு டைம் இல்லாம ஒரு டைம் தொடர் நிகழ்காலம் வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு எட்டர்னல். எப்போ உங்களுக்கு கூட இந்த அனுபவம் இருக்கும். சில நேரத்துல தவம் நல்லா வந்துச்சுன்னா நீங்க அப்படியே இருப்பீங்க. அவர் முடிப்பீங்க. 3/4 மணி நேரம் ஆயிருக்கும். எப்படி 3/4 மணி நேரம் ஆச்சு? ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கு காலம் கடந்து போறீங்க. யார் தன் இருப்பு நிலைக்குள்ள ஏகத்துக்குள்ள நுழையிறாங்களோ, ஏகமா விரியிறாங்களோ, அவங்களுக்கு கால கட்டுப்பாடு இல்லை. காலம் மட்டும் இல்லை, இடமும் இல்லை. நோ ஸ்பேஸ் அண்ட் நோ டைம். இங்கதான் நியூட்டன்னால அடிச்சாரு மகரிஷி. நியூட்டன் 4 தத்துவம் சொன்னான். சக்தி, பொருள், இடம், காலம். எனர்ஜி, மாஸ், ஸ்பேஸ் அண்ட் டைம். பிற்பாடு வந்து ஐன்ஸ்டீன் இந்த 4 சுருக்கணும். சக்தி தான் பொருள். சக்தி வேறு பொருள் வேறு அல்ல. சக்தியின் திணிவு பொருள் என்று 2 சேர்த்து ஒன்னாக்கணும். கால தூரம். தூரம் இருந்தா காலம் இருக்கும். இப்போ கன்னியாகுமரி சென்னை 700 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இதை ரயில்ல போனா 12 மணி நேரம் ஆகும். காலம் இருக்கு. ஆனா என்ன புரிந்து கொள்றோம்? கன்னியாகுமரியும் சென்னையும் பூமியிலன்னு இருக்கு. பூமி தானே அது. நம்ம இந்த ஊருக்கு ஒரு பேர் வச்சுட்டோம், அந்த ஊருக்கு பேர் வச்சுட்டோம். நீ வெறுமனே பூமின்னு பாத்தீங்கன்னா, அந்த என்டையர் எர்த்தையும் நீங்க பாத்துட்டீங்கன்னா, அங்க 2 ஊருக்குள்ள போகும். ஒரே பூமி தான். காலம் அடிபட்டு போகும். அது மாதிரி நீ ஏகமா வர்ற சமயத்துல ஏகங்கிற உணர்வு பெற போது அங்கு இடம் இல்லை. அத்வைத உணர்வுல ஏகத்தை தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. நாம ஏக உணர்வுல இருக்கேன்னு வைங்களேன், என்னை தவிர்த்து இன்னொன்று இல்லை. நான் பயணிப்பதற்கு நான் பயணிப்பதற்கு இல்லை. இன்னொரு இடம் இல்லை. ஏன்னா நான் ஏக வஸ்துவா மாறின பிறகு அப்போ காலம் இல்லை. நான் காலம் கடந்த பியாண்ட் ஸ்டேட் அண்ட் பியாண்ட் டைம். இது அதீதம்னு சொல்ற மாதிரி துரியாதீதம், இது அதீதம், ஸ்டேட் ஆஃப் பியாண்ட்னஸ். உணர்வு அந்த அளவுக்கு விரியும். அப்போ நான் எது சொல்ல வரேன், இனி நீங்க ஆழ்நிலை பயிற்சிக்கு உங்களை பக்குவப்படுத்தணும். அதுக்கு குடும்ப சூழல் மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா அதை சீக்கிரமா அதை ஒரு ஒரு முடிவு கொண்டு வரும். அதுதான் கர்ம நிவர்த்தின்னு சொல்றோம். நமக்கு நிறைய கர்மா இருக்கு, பாக்கி இருக்கு. அதுக்கு என்ன நிவர்த்தி? ஞானிக்கு கர்மம் கிடையாது. தன்னை உணர்ந்தவனுக்கு கர்மம் இல்லை. அப்ப எப்ப கர்மாவை முடிக்குமோ ஞான உணர்வு தயாராகிடும். கர்மாவை நிவர்த்தி பண்ணும். அப்போ நீங்க உட்கார்ந்து ஒரு அகத்தாய் பண்ணி இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு டேட்ல உடல் ரீதியா, பொருளாதார ரீதியா, நட்பு ரீதியா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, நீங்க ஒரு லிஸ்ட் தயாரிச்சுட்டு இதுக்கு என்ன தீர்வு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கர்மாவுக்கு நிவர்த்தி வேணும், அதாவது பிரச்சனைக்கு தீர்வு வேணும். இப்போ கவலை ஒழித்துல மகிழ்ச்சி 4 கொடுத்துருக்காரு இல்லையா? உடனடியாக செய்து முடிக்க வேண்டியது, ஒத்தி போட்டு செய்ய வேண்டியது, அலட்சியப்படுத்த வேண்டியது, ஏற்றுக்கொள்ள அனுபவித்து தீர்க்க வேண்டியது இருக்குல்ல. அந்த கவலை ஒழித்தல் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்வின்படி நீங்க இன்னைக்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுங்க. இனி நீங்களாக எந்த பிரச்சனையும் உருவாக்கக்கூடாது. அதை இனி செய்யக்கூடிய காரியங்களை விற்த்தியா செய்யணும். அது பேர் காரிய விற்பி. இப்போ நான் அண்மையில இந்த 2 வார்த்தைக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. காரிய நிவர்த்தி, காரிய கர்ம நிவர்த்தி,
காரிய விருத்தி. கர்மான்னா ஏற்கனவே செய்த செய்தியால் வந்து கொண்டிருக்கிற விளைவு, செயல் விளைவு. விளைவு பிரச்சனையா இருக்கு, துன்பமா இருக்கு. அதுக்கு என்ன தீர்வுன்னு கண்டுபிடிச்சு அந்த தீர்வு நீங்க கரெக்டா செஞ்சுக்கிட்டு அந்த நாள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்றபடி வாழணும். அடுத்தது இனி செய்ய போற ஆகாமிய கர்மம், அங்க அவசரப்படாம, பிரச்சனை வராம, தனக்கோ பிறருக்கோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் இல்லாம இந்த காரியத்தை எப்படி செய்கிறது, அது பேர் விருத்தி. விருத்தினா செம்மையா செய் சொல்றாங்க இல்லையா, எழுதும்போது செம்மையா எழுது, அதை செம்மையா செய். ஒன்றை செம்மையா செய்யணுமானா நிதானம் வேணும், பொறுமை வேணும். நம்ம உணர்ச்சி வசப்பட்டு என்னென்னமோ வேகமா செஞ்சுட்டு கடனாளி ஆகிடுறோம். சுவையா இருக்குன்னு அதிகமா சாப்பிட்டு வயிற்று வலி கொண்டு பண்ணிடுறோம். அப்போ அங்க என்ன காரியம் விருத்தியா செய்யல. ஆகவே இந்த ரெண்டையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு கர்ம நிவர்த்தி, செய்தால் விடக்கூடிய விளைவை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன கண்டுபிடிச்சு அந்த தீர்வின் படியே நீங்க வாழணும். எந்த காம்ப்ரமைஸும் அப்புறம் பண்ணக்கூடாது. அதுதான் யோகி. அப்புறம் இனி நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, செய்ய வேண்டியதுன்னா நிறைய செய்ய வேண்டியது நம்ம சொல்லுவோம், கிடையாது. ரொம்ப கம்மியா தேவையில்லாத நீங்க கட் பண்ணிடுங்க. இந்த செயல் செய்யலைன்னா ஒண்ணு இல்லையா, ஒண்ணு இல்லாம விட்டுருங்க, வேண்டாம். இல்லை இது கட்டாயம் செய்யணும், செய்யுங்க. ஆனா எப்படி செய்யணும்? நின்று நிதானித்து துன்பம் வராத அளவுக்கு விருத்தியா செய்யணும். காரியத்தை விருத்தி. இவன்தான் யோகம். இது பேர் தான் ஒரு வாழ்க்கை முறை, அறநெறி வாழ்வுன்னு சொல்றோம். இந்த ரெண்டையும் நீங்க சரியா பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க மனசுல ஒரு தைரியம் வரும். ஏன்னா பிரச்சனைக்கு தீர்வு கண்டாச்சு, தீர்வை அடிப்படையாக கொண்டு வாழ தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியது இல்லை. ஆகாமிய கர்மம் என்று சொன்னா, காமியம்னா இச்சை, ஆசை. ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி கர்மா செய்ய சொல்லுமா அந்த உலகம் சூழ்நிலை. அங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஆசை நிமித்தம் இனி நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். சின்ன சின்ன ஆசைகள் புல நிற்போம் சொல்லுவோம், ஒரு சீட் வாங்கி சாப்பிட்டு நினைக்கிறோம், சாப்பிட்டுமா, அது பிரச்சனை இல்லை. கற்பனை பண்ணிட்டு தப்பு தப்பா கணக்கு போட்டு ஆசையை பெருக்கி, பொதுவா இளைஞர்கள் தொழில் செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல ஏதோ பிறரை பார்த்து கற்பனை பண்ணி நான் அதுவாயிடணும் இதுவாயிடணும். பசங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் கலெக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு. தப்பு இல்லை, ஆசை. ஆனா பாருங்க, ஆனா போல இன்னைக்கு கலெக்டரா இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்களா? கலெக்டரா இருக்கிறவங்க அவனுடைய பணியை செவ்வனே செய்யறானா? கலெக்டருக்கு எவ்வளவு பெரிய படிப்பு, எவ்வளவு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை மதிச்சு லஞ்சம் கிஞ்சம் வாங்காம மந்திரிக்கு சலாம் போடாம செய்யறான். ஐஏஎஸ் படிச்சவன் 3ஆம் கிளாஸ் தேராத அமைச்சருக்கு கதவை திறந்து கொடுக்க வேண்டி இருக்கா? எந்த ஒரு பதவிக்கு பிள்ளைங்க ஆசைப்படுது? நம்ம அவ்வளவு படிச்சு வந்திருக்கோம். 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு அவன் ரவுடி பயிலா கூட இருப்பான். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. எத்தனையோ கொலை கூட செஞ்சிருப்பான். கெட்ட வார்த்தை தான் வாயில வரணும். அவனுடைய கார் கதவை திறந்து விடணும். இப்ப வேணுமா அந்த போஸ்ட்? போக வேண்டாம்னு சொல்லுது, போகலாம். ஆனா நீ ஒரு யோகியா, கலெக்டர் அதுக்கு முன்னாடி நீ யோகியா மாறியாரு, அறிவுல தெளிவு போறோம். அப்புறம் என்ன தெரியுமா? நீ லஞ்சம் வாங்க மாட்டேன், எந்த மினிஸ்டருக்கும் பயப்பட மாட்டேன். நீ வீறு கொண்டு இழக்கூடிய ஒரு ஆளுமை பேருடையவனாக, இதுதான் ஆளுமை பேர். ஒரு டாக்டர் தன்னை உணர்ந்தவன் ஒரு டாக்டரா இருந்தா நோயாளிக்கு தப்பு தப்பா சீட்டு எழுதி கொடுக்க மாட்டான், கிட்னியை திருட மாட்டான். அவன் ஒரு உண்மையான டாக்டர், இவன் ஒரு உண்மையான கலெக்டர். ஸோ பி ஏ ட்ரூ சிட்டிசன். உங்களுக்கு சொல்றேன், பி ஏ ட்ரூ சிட்டிசன். ஒரு ஆசிரியர் தான் உண்மையான ஆசிரியர். 40 பசங்க முன்னாடி இருக்காங்க, படிக்கிறாங்க. அவங்க அறிவுல தெளிவு பெறணும், அவனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும். வெறும் சிலபஸ்ல படிப்பு மட்டும் இல்லை. இப்ப நான் சொல்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லணும். ஏன்பா நீ கலெக்டர்னு ஆசைப்படுறேன்? பாரு, அந்த கலெக்டர் என்ன கோர்ட்ல நிக்கிற அக்கௌண்ட்ல. அப்போ சின்ன வயசுல இருந்தே கலெக்டர் ஆகணும், உண்மையான கலெக்டரா இருக்கணுங்கிற படிப்பு சொல்லி கொடுக்கணும்.
இதான் சமுதாய புரட்சி. ஆன்மீகத்தின் மூலமாக சமுதாயத்தில் ஒரு புரட்சியை உண்டு பண்ணணும். ட்ரூ சிட்டிசன்ஸை நம்ம நிறைய உண்டு பண்ணணும். நிறைய காரியம் இந்த உலகத்தில் ஆக வேண்டியிருக்கு. ஆனா ஒரு ட்ரூ சிட்டிசன், உண்மை உணர்ந்தவன், அவனுக்கு நல்லா தெரியும் எனக்கு சாப்பாடு மட்டும் இருந்தா போதும்னு தெரியும். அவனுக்கு பெரிய பங்களா வேணும், கோடிக்கணக்கான சொத்து சேர்க்கணும்னு அவன் நினைக்க மாட்டான். ஏன்னா எதுவுமே நிலையானது இல்லை, கொண்டு போக முடியாது. இந்த உடலும் நிலையானது இல்லை, இந்த உயிரும் நிலையானது இல்லை. அப்ப நிலையற்ற நானும் நிலையற்ற உலகத்தையும் நான் ஏன் கவர்ச்சிக்குள்ளாகணும்? நான் ஆண்டவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்கு ஐஏஎஸ் போஸ்ட் கிடைச்சிருக்கு, கலெக்டர் போஸ்ட் கிடைச்சிருக்கு. அவன் உண்மையான கலெக்டர். அவன் என்ன செய்யறான்? மக்களுக்கு சர்வ் பண்றான். இஸ் அ சர்வெண்ட். கலெக்டர் இஸ் அ சர்வெண்ட் டு சர்வ் பீப்புள். விவேகானந்தன் புரட்சிகரமா போட்டான். இளைஞர்களே வாங்கன்னா வீறு கொண்டு வான்னு சொன்னான். ஒரு சத்திய புருஷனாக ஒவ்வொருத்தரும் இருந்தா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு மக்கள், 25 லட்சம் 30 லட்சம், அது ஏழை பணக்காரன் கட்டவன், நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்களெல்லாம் மேன்மைப்படுத்தக்கூடிய பொறுப்பை இறைவன் அந்த கலெக்டர் கையில கொடுத்துருக்கான், உயர் கல்வி கொடுத்து. ஆனா உண்மை உணராத காரணத்தினால கெட்ட கலெக்டரா மாறிட்டான். அவன் இப்போ உங்களை நீங்க கணக்கு எடுங்க, நான் என்ன கணக்கு எடுப்பேன்? நிச்சயமா எடுப்பேன். நானும் ஒரு சின்ன வியாபாரி, கலப்படம் பண்ணாம பொருளை நான் விற்கிறேன். நான் ஒரு ஞான ஆசிரியர், வேதத்தின் முயற்சியை மனசுக்குள்ள சுமந்துகிட்டே இருக்கிறேன். அவர் எதுக்காக இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை உருவாக்குனாங்க? உலக சமுதாயம், நம்ம ஊர் சமுதாயம் இல்லை, உலகமே சமுதாயம். யாதும் ஊரே யாவரும் கேளு. அந்த உலக சமுதாயத்துக்கு என்ன சேவை செய்ய முடியும்? அதுக்கு ஒரு சங்கம். அந்த சங்கத்தை நான் ஒரு உறுப்பினர், மகிழ்ச்சியுள்ள ஒரு சீடன். நான் வந்து என்ன கற்றிருக்கிறேன், என்ன பெற்றிருக்கிறேன், இதை எப்படி மக்களுக்கு கொடுக்கணும் ஒரு உணர்வு. இப்போ இன்னைக்கு உங்க சாதனை மார்க்கெட்ல இப்போ ஈவினிங் தான் பார்த்தேன் தலைப்பு, அகம், புறம், ஆனந்தம். அப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே அமைதியா உட்காந்து இதுல எப்படி என்ன கொடுக்கணும் இந்த மக்கள் அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன சிந்தனை வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் உங்கள்கிட்ட பேசுறேன். எனக்கு ஒரு திருப்தி, இன்னைக்கு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்துருக்கோம். ஆனா என் கேள்வி, உங்கள் பாத்திரம் ஓட்டையா இருக்குதா, அழகான பாத்திரமா இருக்கு? அதை நான் கொடுத்ததை சிந்தாம கசியாம உங்க பாத்திரம் வாங்குது? பொதுவாக நான் அடிக்கடி சொல்றேன், பாத்திரங்கள் ஓட்டையா தான் இருக்கும். அறியாமல் வரக்கூடியவனுக்கு தானே அறிவை கொடுக்கணும். ஆனா நீங்க அடிக்கடி திரும்பி பார்த்துக்கிட்டோம். இன்னைக்கு ஒரு உரை கேட்டோம், அதை பிடிச்சுக்கிட்டோமா, வாங்கி வச்சுக்கிட்டோமா, சரியா புரிஞ்சுக்கிட்டோமா, மீண்டும் அதை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோமா, சிந்தித்தோமா, சிந்தித்து தெளிவடைந்தோமா, தெளிவின்படி வாழ்ந்தோம். ஒவ்வொருத்தையும் ஒரு யோகி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போகும். ஆமாங்க. வேற நான் என்ன சொல்ல? இல்லைங்க, ஏதாவது கேட்டீங்கன்னா சொல்றேன். ஏதோ கொஞ்ச நேரம் மேம்போக்காக பயிற்சிக்கு மதம் கேட்டிருந்தா அவருக்கும் சொல்லுவேன். நமது பயிற்சிகள் ஒரு மனிதனை ஆழத்துக்கு கொண்டு போகணும். நீச்சல் அடிக்க சொல்லி கொடுத்தா மட்டும் போராது, எப்படி உள்ள போய் முத்து எடுத்துட்டு வரணும். நிறைய பயிற்சிகளை நடத்துவதை விட இப்போ நான் மனசுக்குள்ள அதான் தோணுச்சு, நிறைய பேச வேண்டாம். ஆன்மீகிற பேர்ல நிறைய விஷயங்கள் பேசணும். இப்ப ரமணர் பாருங்க, ரமண மகர்ஷி பாருங்க, அதிகம் பேச மாட்டார். அவர் ஸ்டேட்டவே, தாகம் உள்ளவங்க வாங்க, தண்ணீர் தாரு. உண்மையான தாகம் இருக்கணும். பசித்துரு சொன்னார் இல்லையா, பசி அது தாகம். பசித்திரு, விழித்திரு. விவேக புத்தியை கொண்டு எப்படி அவேர்னஸா இருக்க முடியும்? அவங்க வாங்கினார். அவர் நிறைய பேசல, எடுத்தோடனே நேரடியா ஆன்மாவை பற்றி மட்டும், ஆன்ம விசாரணை, நான் யாருங்கிற விசாரணை, மீது எல்லாம் விட்டார். உலகம் எப்படி தோன்றிட்டு எப்படியோ தோன்றிட்டு போகுது. இறைவன் யார், யாரா இருந்துட்டு போட்டோம். நீ இருக்கலப்பா, ஆமா ஐயா, நீ யார் உனக்கு தெரியுமா?
ராதாகிருஷ்ணன் அப்படின்பது. அங்கே உட்கார்ந்து கண்ணை மூடி நான் ஆழ் மனசுல நான் அது எப்படி எழுந்தது எங்க போச்சு கொஞ்சம் பார்த்து, வேற ஒண்ணும் இல்லை. ஆனா நாம என்ன பண்றோம், ஆன்மீக பேரில் நிறைய பேசுறோம். நான் நிறைய பேசுவேன். இப்ப கொஞ்ச நாள் நினைக்கிறேன் பேச வேண்டாம், அப்படியே பேசுவேன். இந்த மாதிரி சின்ன கொடுத்த சப்ஜெக்ட் ஒரு ஆழமான விஷயம், அகம் புறம் ஆனந்தம். இந்த நான் யார், எது நான், அதை மையமா வச்சுதான் அதையே சொல்லணும். பின்ன மனிதரை கொஞ்சம் பக்குவப்படுத்துறதுக்காக இறைவனை, எனக்கு இறைவனை பற்றி நிறைய கருத்துக்கள் காலங்காலமா ஒன்று ரெண்டு சகசர நாமம்னு சொல்லுவாங்க. ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் இறைவனுக்கு கொடுத்து, உருவங்கள் கொடுத்து, புற வழிபாடு முறைகளை கொடுத்து நன்னெறிப்படுத்துவதற்காக செய்த சில பல ஏற்பாடுகள். ஆனா அது ஒரு பெரிய மாயா. இந்த இறைவன் சொல்லு இருக்க ஒரு பெரிய மாயா. அப்போ அங்க ஏன் இறைவன், அந்த இறைவன் சொல்ல பற்றி பேச வேண்டி இருக்குன்னா, முக்கியமா அது ஒரு விஷயம் இருக்கு. மனுஷ கொடுத்துல இறை நீதினு ஒண்ணு இருக்கு. த லா ஆஃப் நேச்சர், இயல்பு ஊக்கம், கூடுதல் அறம்னு ரெண்டு இருக்கு. அந்த இயல்பு ஊக்கத்தை நல்ல ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டா நம்ம மனசுல என்ன தெளிவு வரும், நான் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாம் இயல்பா ஒவ்வொன்றும் நடைபெறுவதற்கு என்ன ஊக்கம் கொடுக்கணுமோ அது இயல்பதான் கொடுக்க முடியும். நீ எவ்வளவுதான் விதைச்சாலும் அறுவடை உன் கையில இல்லை. இயேசு மகான் சொல்ற, உனக்கு விதைக்க மட்டுமே உரிமை உண்டு, அறுவடையில இல்லை. யூ ஹாவ் நோ ரைட் டு கிளைம், இட் இஸ் நோ ரைட். அப்போ இந்த உண்மையை புரிய வைக்கிறதுக்கு இயல்புக்கு நீதியை விளக்க வேண்டியிருக்கு. அங்கதான் இறை ஆற்றலை பற்றி பேச வேண்டியிருக்கு. செயலுக்கு விளைவு உண்டப்பா, நீ இது வரைக்கும் தப்பு தப்பா செஞ்சனாலதான் விளைவு துன்பமா வருது. இனியாவது இன்பம் தரும் நல்லது தரக்கூடிய விளைவை கணித்து அது எப்படி செய்யணும் என்று தெளிவா புரிந்து செய்ய தெரியுது, செய்ய வேண்டாங்கிற. அப்ப அங்க இறைநீதியை பற்றி பேச வேண்டி இருக்கிறதுனால பிரம்மஞான பாடம் நடத்த வேண்டியிருக்கு. மற்றபடி அதிகம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏதாவது ஒன்று ரெண்டு டவுட்ஸ் இருந்தா கேள்வி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா அவங்க இன்னைக்கு நமக்கு அகம் புறம் ஆனந்தம் என்ற தலைப்புல புறம்னா என்ன, அகம்னா என்ன, இப்போ ஆனந்த நிலைனா என்ன அப்படின்றத தெளிவாக ஐயா நமக்கு விளக்கி, அப்போ ஒரு நாணயத்துக்கு எப்படி ரெண்டு பக்கங்கள் இருக்குதோ அந்த மாதிரி மனிதனுக்கும் அகம் புறம்ன்ற ரெண்டு பக்கம் இருக்கு. ஆனா நம்ம மனிதன் ஒரு பக்கத்தை மட்டுமே, இன்னொரு பக்கம் இருக்குதுன்றதே தெரியல, அகம்ன்றது ஒண்ணு இருக்கிறதே தெரியாம புறம் சார்ந்த வாழ்க்கை, புறம்ல மட்டுமே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ தத்துவங்களை மட்டும் நம்ம தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறோம். அப்ப தத்துவங்களை கேட்டு கேட்டு நம்ம என்ன விளைவு நமக்கு கிடைக்குது, அப்ப அந்த தத்துவங்களை புரிந்து உணர்ந்து கொண்டால்தான் நமக்கு அந்த அந்த தத்துவங்களை கேட்கறதால நமக்கு அமைதி கிடைச்சதா, நீடித்த மகிழ்ச்சி கிடைத்ததா, அப்ப நிலைத்த அமைதி கிடைத்ததா அப்படின்னா அந்த நிலை அடைந்ததான்னா இல்லை. அப்ப ஏன் கிடைக்கலன்னா மனம் சமநிலை அடையல. மனம் சமநிலை அடைந்தாதான் அந்த நிலைத்த அமைதியும் நீடித்த மகிழ்ச்சியும் கிடைக்கும். அப்ப எப்போது நமக்கு சமநிலை கிடைக்கும் அப்படின்னா, அப்ப அந்த அகத்தையும் நம்ம ஆழ்ந்து அறிந்து அந்த உணரும் போதுதான் அந்த மனம் சமாதானம் சமநிலைக்கு வரும். மனிதனுக்கு மட்டுமே அந்த ஆறாவது அறிவை இறைவன் கொடுத்திருக்கான். அப்ப முயற்சி செய்து நம்முடைய சொரூபத்தை நாம உணர முடியும். அகமும் வேண்டும், புறமும் வேண்டும். அப்ப அக வாழ்க்கையை நாம உணரணும். உணரும் போது ரெண்டு சைடும் சீராக இருக்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கை செல்லுபடியாகும் அப்படின்னும். அப்படி ஆறாவது அறிவை கொண்டு நம்ம முயற்சி செய்து அந்த நிலையை நாம உணர முடியும். அதுதான் ஆனந்தம். அந்த நிலைதான் ஏகம் ஆனந்த சொரூபம். அப்ப எல்லாவற்றையும் கடந்த நிலை, இதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவங்க இந்த பல்வேறு உதாரணங்களோட பல்வேறு வழிமுறைகளையும் நமக்கு சொல்லி அந்த அகத்தையும் உணர்ந்து ஞான நிலை அடைவதற்காக பல்வேறு உதாரணங்கள் வழிமுறைகள் எல்லாம் சொல்லி மறுபடி இந்த சிந்தனையை நம்ம கேட்டு கேட்டு சிந்திக்கணும். சிந்தித்து சிந்தித்து
தெளிவு பெற்று அந்த நிலையை அடைவணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க ஐயா. ஐயா அவங்களே இன்று சிறப்பான சிந்தனை விளக்கம் அளித்த ஐயா அவர்களே நாம் வாழ்த்தி மகிழலாம். துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடுவோம். வாழ்க வளமுடன். அகம் புறம் ஆனந்தம் என்ற தலைப்பில் மிக சிறப்பான ஆழ்ந்ததொரு விளக்கம் கொடுத்த ஐயா ஞான ரிஷி ஏ.எஸ். ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞான ரிஷி ஏ.எஸ். ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. நாங்க அதுக்குதான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோங்க ஐயா. இந்த நிலையை அடையணும்னு நிறைய முயற்சி பண்றோம். ஆனாலும் எங்களுக்கு அந்த சமாதானம்ன்றது வருது, நீடித்து இருக்க மாட்டேங்குது. அந்த நேரம் இப்ப அதிகமா தான் ஆயிட்டு வருது. சமாதானம்ன்றது அது இன்னும் நாங்க ஆழ்ந்து அந்த தெளிவு பெறணும், உணர்வுக்கு வரணும். மிக்க நன்றிங்க ஐயா. ராஜு மாமா, அன்பர்களுக்கு யாராவது கேள்வி இருந்தா ஐயா கிட்ட நம்ம கேள்வி கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். கேள்வி கேட்க இருக்கிற அன்பர்கள் ஆண்ட்ரை செய்யலாம். வாழ்க வளமுடன் ஐயா. சில முக்கிய அறிவிப்புகள். இன்று இரவு 8:30 மணிக்கு இறைமதன் ஐயா அவர்களின் அம்மா தத்துவ கேள்வி பதில் முடிச்சுட்டு நம்ம அப்புறமா வச்சுக்கலாங்கம்மா. சரிங்கம்மா. ஐயாக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆண்ட்ரைஸ் பண்ணுங்க. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஆண்ட்ரைஸ் செய்யலாம். யாருக்கும் கேள்வி இல்லை போல. அப்போ நான் விடைபெறட்டுமா? நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா அறிவிப்புகள் சொல்லிடுங்கம்மா. வாழ்க வளமுடன். அறிவிப்புகள் முழுமையா நம்ம